ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து ஹனுமனோட கதைகளை கேட்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி இருந்த கதைகள் நீங்கள் கேட்கலைன்னா அதை முதல்ல கேட்டுட்டு வாங்க. அப்படின்னா தான் நான் சொல்கிற அடுத்த கதைகள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? குட்டி ஹனுமன் வளர வளர அவரோட குறும்புத்தனம் அதிகமானது. அவர் யாரையும் விட்டு வைக்கல. காட்டில் வாழ்கிற மிருகங்களோட வாழை பிடிச்சு இழுத்து விளையாடுறதுல இருந்து அமைதியா தியானம் செய்யற முனிவர்களோட தாடியை பிடிச்சு இழுத்து வம்பு செய்யறதுன்னு எல்லா சுட்டித்தனமும் செஞ்சாரு. பொறுக்க முடியாம அந்த முனிவர்கள் பிரம்மன் கிட்ட புகார் செஞ்சாங்க. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பிரம்மன் நினைச்சாரு, ஹனுமன் அவருக்கு கிடைச்ச எல்லா சக்திகளையும் இப்படி தேவையில்லாம வீணடிச்சிட்டு இருக்காரு. ராமர் கூட சேர்ந்து ராவணனையும் அவனோட படையையும் அழிக்க பிறந்திருக்காரு. இந்த பூமிக்கு வந்த நோக்கம் இன்னும் அவருக்கு தெரியல. அவரோட சக்திகளை சரியான விதத்துல பயன்பட நான் தான் உதவணும்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பிரம்மன் முனிவர்கள் கிட்ட, சரி, இந்த பிரச்சனையை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. பிரம்மன் ஹனுமனை சந்திச்சு, உனக்கு கிடைச்ச எல்லா அற்புத சக்திகளையும் நீ தற்காலிகமா மறந்துடுவ. ஆனா தேவைப்படுறப்போ உனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் மனித குலத்தோட நலனுக்காக உன்னோட சக்திகளை நினைவுபடுத்தவும் பயன்படுத்தவும் உதவுவாங்கன்னு சொன்னாரு. பிரம்மனோட இந்த மென்மையான சாபத்தால ஹனுமன் அவரோட சுட்டித்தனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்பு தியானம்னு கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. ஒரு தடவை ஹனுமனோட அப்பா கேசரி சொன்னாரு, இந்த உலகத்துல சூரியனை விட சிறந்த குரு யாரும் இல்ல. நீ அவர்கிட்ட மாணவனா சேர்ந்து கல்வியை கத்துக்கோன்னு கேட்டுக்கிட்டாரு. ஹனுமன் சொன்னாரு, ஆனா நான் அவர்கிட்ட எப்படி போறது? அதுக்கு கேசரி ஹனுமன் எப்படி சூரியனை முழுங்க போனாருங்கிற கதையை சொன்னாரு. ஹனுமன் சூரியனை சந்திக்க வானத்துல பறந்து போனாரு. ஹனுமன் சூரியன் கிட்ட சொன்னாரு, நான் உங்களோட மாணவனா இருக்க விரும்புறேன், என்ன உங்க மாணவனா ஏத்துப்பீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு சூரியன் சொன்னாரு, இல்ல தம்பி, என்னால உனக்கு சொல்லித்தர முடியாது. நாள் முழுக்க இந்த உலகத்தை சுத்தி வரேன், உனக்கு சொல்லித்தர எனக்கு ஏது நேரம்னு சொன்னாரு. ஆனா ஹனுமனும் ரொம்ப தீர்மானமா இருந்தாரு. ஹனுமன் சொன்னாரு, எனக்கு ஒரு யோசனை. நீங்க எனக்கு சொல்லித்தர போது நான் உங்களை பார்த்துக்கிட்டே பின்னோக்கி நகர்றேன். இதனால உங்க வேலையில எந்த இடையூறும் இருக்காது. நீங்க இந்த உலகத்தை சுத்தி வர முடியும், அதே சமயம் நீங்க எனக்கு சொல்லித்தரவும் முடியும்னு சொன்னாரு. சூரியனுக்கு ஹனுமனோட வைராகியமும் மனதைரியமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவருக்கு குருவா இருக்க சம்மதிச்சாரு. கடும் வெப்பத்தையும் தாண்டி ஹனுமன் சூரியன்ட்ட இருந்து படிப்பை கத்துக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப சீக்கிரமே அவரு அறிவியல் சாஸ்திரங்கள், புனித நூல்கள், 64 கலைகளையும் கத்துக்கிட்டாரு. ஆனா நவ வியாக்கரணம் மட்டும் அவர்னால கத்துக்க முடியல. ஏன்னா அவர் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிருந்தாரு. சூரியன் சொன்னாரு, நீ நவ வியாக்கரணம் கத்துக்கணும்னா திருமணம் செய்யணும். ஹனுமன் கொஞ்சம் தடுமாறினாரு. சூரியன் சொன்னாரு, கவலைப்படாத, இந்த திருமணம் தற்காலிகம்தான். உன்னோட மனைவி சுர்வச்சலா என்னோட கதிர்களால உருவாக்கப்பட்டவள். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தனித்தனியா தான் வாழ்வீங்க. உன்னோட பிரம்மச்சரியத்துக்கு எந்த தீங்கும் வராதுன்னு சொன்னாரு. சூரியனோட சொல்படி ஹனுமன் சுர்வச்சலாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அவரோட கடைசி கட்டமான கல்வி நவ வியாக்கரணமும் கத்துக்கிட்டாரு. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹனுமன் பணிவோட சூரியன் கிட்ட, நான் உங்களால என்னோட பொறுப்பு, அறத்தின் பாதை மற்றும் நேர்மையை கத்துக்கிட்டேன். உங்களுக்கு குரு தட்சணையா என்ன தரணும்னு கேட்டாரு. அதுக்கு சூரியன் சொன்னாரு, கிஷ்கிந்தால வாலியோட தம்பியான சுக்ரீவனை நீ பாத்துக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. ஹனுமன் சுக்ரீவனை பாத்துக்குவேன்னு வாக்கு கொடுத்துட்டு ஒரே குதியில பூமியை வந்து சேர்ந்தாரு. அடுத்து ஹனுமன் சனியை எப்படி சந்திச்சாரு அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.